குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். கர்மயோகியின் அருளமுதம் 4th சாப்டர் அன்பர்கள் வழிபாடு நேற்றைய தொடர்ச்சி. ஒரு பெரும் தொழிலதிபர் பழைய நண்பர்களை எல்லாம் தம் கம்பெனியில் உயர்த்திய பதவிகளை அமர்த்தினார். அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவருக்கு தீங்கு செய்தனர், கவிழ்க்க திட்டமிட்டனர். அவருக்கு 1.5 கோடி நஷ்டம் வந்தது. அவரிடம் நடப்பதை சொன்னால் ஏதாவது செய்யட்டும், நண்பர்கள் மீது நான் கடுமையாக இருக்க முடியாது என்றார். அவர் அதிர்ஷ்டம். அவர் தம் ரூமுக்கு போகும்போது பாண்டியில் தங்க ஆரம்பித்தார். தெய்வ பக்தி உள்ளவர். சமாதி தரிசனம் செய்தார். அடிக்கடி அது நடந்தது. நண்பர்கள் எல்லோரும் தங்கள் எண்ணம் பூர்த்தியாகாததால் ஒவ்வொருவராக அவரை விட்டு போய்விட்டார்கள். அதிபர் 12 கோடியிலிருந்து தம் கம்பெனிகள் 100 கோடிக்கு போவதை கண்டு மகிழ்ந்தார். முக்கிய குணங்களால் முக்கிய பிரச்சனை ஏற்படும். அவற்றை தீர்க்க அந்த விஷயத்தை பொறுத்தலாவது அந்த குணத்தை மாற்றிக்கொள்ள முன்வர வேண்டும். அப்படி இல்லை என்றால் மேலெழுந்த வாரியாக செய்யும் சமர்ப்பணம் நாளாவட்டத்தில் பலன் தரும். அதுவும் இல்லை என்றால் வேறொரு வகையில் தியானம், சேவை, காணிக்கை போன்றவை அன்னையிடம் நெருக்கமாக வந்தால் பிரச்சனை தீவிரத்தை அன்னையிடம் நெருக்கம் ஆகும்போது பிரச்சனை தீரும்.